Hey buddies, welcome to Python for Toddler Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா functions with return type னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். So அதுக்கு வந்து practically ரெண்டு மூணு examples ஓட பார்த்தோம். அது மட்டும் இல்லாம return value எந்தெந்த மாதிரி நாம வந்து return பண்ணலாம்ங்கறத நாம வந்து டீடைலா பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க so that நம்ம further பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைலடாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ வேரியபிள்னா என்னங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ வேரியபிள் எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சோ ஃபார் எக்ஸாம்பிள் a is equals to 10 அப்படின்னு நான் சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல a-ங்கிறது வந்துட்டு வேரியபிள், இந்த 10ங்கிறது வந்துட்டு வேல்யூ. சோ ஒரு வேல்யூவை ஒரு இதுல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள் தேவை. சப்போஸ் இந்த 10 நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் a அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ இது வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த வேரியபிளை நம்மளுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல நம்மளுக்கு ரெண்டு விதமா நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. சோ வேரியபிளுக்கான டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரீவியஸாவே நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் பொறுத்த வரையிலும் வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப்பா நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. சோ ஒன்னு வந்துட்டு என்ன வேரியபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரையிலும் எல்லாமே பிளாக்கா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ தியரிட்டிக்கலா நாம வந்துட்டு குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்னங்கிறத பார்த்துட்டதுக்கு அப்புறம் நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம். சோ தட் நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். சோ ஃபங்க்ஷன்ஸுக்கு உள்ள நம்ம யூஸ் பண்றக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு லோக்கல் வேரியபிள். சோ ஃபங்க்ஷன் கான்செப்டுக்கு வெளியில யூஸ் பண்றது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு குளோபல் வேரியபிள். சோ ஒரு வேரியபிளை நாம வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள அதாவது டிஎஃப் சம் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு a is equals to 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்துட்டு என்னோட லோக்கல் வேரியபிள். இதே ஃபங்க்ஷனுக்கு வெளியில a is equals to 10 அப்படின்னு போட்டோம்னா இது வந்துட்டு என்னோட குளோபல் வேரியபிள். சோ தியரிட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிராக்டிகலா எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ குளோபல் வேரியபிளுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல இப்ப நான் வந்து இந்த கோடை நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். இப்ப நாம தியரி எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லிருந்தோம். சோ இந்த இடத்துல குளோபல் வேரியபிள்ங்கிறது நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வேரியபிளோட பேரை GLO_வேரியபிள் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். அந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா I am global variable அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் கொடுத்திருக்கேன். சோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்குள்ள வரேன். ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு GLO அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்மளுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா சோ இந்த வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இந்த வேரியபிள்ல இந்த வேல்யூவை நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து நடக்கும். சோ ஃபங்க்ஷன் கால் இருக்கும்போது இந்த இடத்துக்கு போய் பார்க்கும். போய் பார்த்துட்டு பிரிண்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா இன்சைட் ஃபங்க்ஷன் ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு குளோபல் வேரியபிள்ங்கிற வேரியபிள்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ குளோபல் வேரியபிள் எங்கேயாவது இருக்கான்னு போய் பார்க்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது குளோபல் வேரியபிள் ஒன்று இருக்கும். சோ அதை வந்துட்டு அங்க என்ன கண்டென்ட் இருக்கும் அந்த கண்டென்ட் நம்மளுக்கு அப்படியே இந்த இடத்துல I am global variable நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் குளோபல் வேரியபிள். சோ ஃபங்க்ஷனுக்கு வெளியில டிஃபைன் பண்ணிட்டு அதை நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நம்ம கால் பண்றோம். கால் பண்ணிட்டு நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இப்போ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ லோக்கல் வேரியபிளுக்கு நான் வந்துட்டு ஒரு கோட் போட்டிருக்கேன். சோ இந்த கோட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ ஃபங்க்ஷனோட பேர் வந்துட்டு லோக்கல் அப்படின்னு கொடுத்துடுறேன். சோ லோக்கலுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்றதுக்காக LOC_வேரியபிள் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல I am local variable அப்படின்ட்டு ஒரு வேல்யூ நான் வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ ஃபங்க்ஷன் கால் பண்றோம். சோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோ ஃபங்க்ஷன்ல போய் உள்ள போய் பார்க்கும். சோ ஃபங்க்ஷனுக்குள்ள இதுக்கான வேல்யூ அலோகேட் ஆகும். வேல்யூ அலோகேட் ஆயிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னா அந்த வேரியபிள்ல என்ன கண்டென்ட் ஸ்டோர் ஆயிருந்ததோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா வந்துரும். சோ இதுவே நாம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன செஞ்சோம் அப்படின்னா சோ ஃபங்க்ஷனுக்கு வெளியில ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அத ஃபங்க்ஷனுக்கு உள்ள கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா சோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த கண்டென்ட் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு ரெண்டு எக்ஸாம்பிள். இது வந்துட்டு குளோபல் வேரியபிள், இது வந்துட்டு லோக்கல் வேரியபிள். ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கிறதுனால இது வந்து குளோபல், ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கிறதுனால இது வந்துட்டு லோக்கல். ஓகே, இது இன்னும் பெட்டரா புரியறதுக்காக நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கோட் போட்டிருக்கேன். இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் நம்ம கோட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஒரு வேரியபிளை நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இப்போ இந்த கூட நம்ம வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா அவுட்புட்டும் வந்திருக்கு பிளஸ் எரரும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. லோக்கல்னு கால் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன்ல போய் பார்க்கும். லோக்கல் வேரியபிள்ங்கிறதுல ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணிடும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆம் லோக்கல் வேரியபிள்னு இருக்கும். அந்த ஐ ஆம் லோக்கல் வேரியபிள் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷனோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து பார்க்கும். நெக்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள எல்ஓசி வேரியபிள், அதாவது ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம என்ன வேரியபிள் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்து கால் பண்றோம். ஸோ வெளியில இருந்து கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா நேம் LOC is not defined அப்படின்னு சொல்லுது. அதாவது பைத்தான் பொறுத்த வரையிலும் பைத்தான் மேல போய் பார்க்கும். எங்கேயுமே நீங்க வந்துட்டு LOC வேரியபிள் ஒரு வேரியபிள் நீங்க டிஃபைன் பண்ணவே இல்லை, அதாவது சொல்லவே இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் பண்ண சொல்றீங்க. சோ அந்த வேரியபிள் வந்துட்டு கிடைக்கல அப்படிங்கறதான் நம்மளுக்கு வந்து எரர்ல சொல்லியிருக்கு. LOC வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லோக்கல் வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம அக்சஸ் பண்றது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து மட்டும் தான் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இதுவே ஃபங்க்ஷனுக்கு வெளியில வந்துட்டு அந்த லோக்கல் வேரியபிளை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகாது. இன்ஸ்டெட் எரர் தான் நம்மளுக்கு வந்து வரும். இதுவே இந்த கூட நாம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு நாம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்னொரு குளோபல் வேரியபிள் நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ குளோபல் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல ஹைங்கிற ஒரு கண்டென்ட் கொடுத்துடுறேன். ஸோ அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா குளோபல் வேரியபிள் இருக்கிற கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் கோட நான் ரன் பண்றேன். ஸோ என் கோட நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா 2 லைன்ல அவுட்புட்டும் அதுக்கப்புறமேட்டு ஒரு எரர் மெசேஜும் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள் கொடுத்தாச்சு, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. சோ இந்த இடத்துல நம்ம லோக்கல்னு கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த செட் ஆஃப் கோட் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்போது இந்த வேரியபிள் அலோகேட் ஆயிடும். எல்ஓசியை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது ஐ ஆம் லோக்கல் வேரியபிள்ங்கிறதுக்கு நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். நெக்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றேன் அப்படின்னா GLOVAR குளோபல் வேரியபிள் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொன்னேன். சோ இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லாம இந்த இடத்துல நான் ஹேண்ட் கொடுத்தது எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட்ல வந்திருக்கு. இது வந்து எதனால வந்திருக்கு அப்படின்னா இது வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிருக்கேன். அப்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு குளோபல் வேரியபிள் எங்கேயாவது வேல்யூ இருக்கா அப்படின்னு போய் தேடும் போது இந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து இருக்கும். சோ அதனால அந்த வேல்யூ நம்மளுக்கு அப்படியே எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ திரும்ப நான் லோக்கல் வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்றேன். பைத்தான் கோட் போய் பார்க்கும், எங்கேயுமே வந்துட்டு லோக்கல் வேரியபிள் இல்ல. சோ அதனால அந்த வேரியபிள் வந்துட்டு நாட் டிஃபைன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கு. சோ இன்னும் எக்ஸாம்பிளா நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் இன்னும் நம்மளுக்கு டீடைல்டா புரியணும் அப்படின்னா ஒரு பிக்சர் ரெப்ரஸன்டேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா குளோபல் வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன். ஒன்னு வந்துட்டு லோக்கல் வேரியபிள பிரிண்ட் பண்ண சொல்றேன். இன்னொன்னு வந்துட்டு குளோபல் வேரியபிள நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது LOC VAR அதாவது லோக்கல் வேரியபிள்ங்கிற வேரியபிள் வந்துட்டு எங்கேயாவது கிரியேட் பண்ணிருக்கோமான்னு போய் பார்க்கும். எங்க போய் பார்க்கும் அப்படின்னா இந்த பிளாக்குக்கு மேலதான் போய் பார்க்கும், இந்த பிளாக்குக்குள்ள பார்க்காது. ஏன்னா இது வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ அதனால ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வேரியபிள நம்மளால ஃபங்க்ஷனுக்கு வெளியில நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. அதனால இந்த பிளாக்குள்ள பார்க்காம மேல போய் பார்க்கும், எங்கேயுமே வேல்யூ வந்து அசைன் ஆகல. சோ இந்த லைனை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு எரர் வந்துடும். இதுவே இந்த குளோபல் வேரியபிள் ரன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா சோ அதே மாதிரி மேல போய் பார்க்கும், இந்த இடத்துல வேல்யூ நம்ம அசைன் பண்ணிருக்கோம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம நம்மளுக்கு அந்த லைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சோ ஒரு லோக்கல் வேரியபிள் நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து மட்டும் தான் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும், ஃபங்க்ஷனுக்கு வெளியில அக்சஸ் பண்ண முடியாது. இதுவே குளோபல் வேரியபிள் கொடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்தும் நம்மளால அதை அக்சஸ் பண்ண முடியும். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு 2 லைன்ல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா VAR அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறேன். வேரியபிள்ல ஹாப்பி லேர்னிங்ங்கிற கண்டென்ட்டை நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கிரீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துடுறேன். சோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன சொல்றேன் அப்படின்னா VARனு அதே நேம்ல இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு பைத்தான் சீரீஸ் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் நான் வந்து கொடுக்குறேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் கிரீட் ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சோ ஃபங்க்ஷனுக்குள்ள போய் பார்க்கும், ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த VARங்கிறதுல எனக்கு வந்து பைத்தான் சீரீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வேல்யூ அசைன் ஆயிட்டு நம்மளுக்கு இன்சைட் ஃபங்க்ஷன்ல அதாவது பிரிண்ட் இன்சைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டுட்டு VARல இருக்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ பிரிண்ட் பண்ண சொல்லும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த VARல பைத்தான் சீரீஸ் இருக்கு இல்லையா, சோ இதுதான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்.
அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவுட் சைட் கால்ல VAR அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இதை பிரிண்ட் பண்ண சொல்லும் போது நம்மளுக்கு ஹாப்பி லேர்னிங் அப்படின்ற அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இது எதனால அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரெண்டுமே யூஸ் பண்றது வந்துட்டு ஒரே வேரியபிள் நேம் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். பட் ஆனா இந்த ரெண்டு இதோட ஸ்கோப் வந்துட்டு வேற. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கிறதுனால இது வந்துட்டு குளோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கிறதுனால இது வந்துட்டு லோக்கல் அப்படின்னு சொல்றோம். சோ இதுவே நாம இந்த இடத்துல இந்த வேரியபிளோட லைன் நாம வந்துட்டு கொடுக்காம சோ இதே கூட வந்துட்டு நான் வந்து திரும்ப நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். இதே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு லைனை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். சோ கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு இடத்துலயுமே எனக்கு வந்து ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு தான் வரும். பிகாஸ் VARங்கிறது ஒரே ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த லேர்னிங்ல கொடுத்துருக்க கண்டென்ட் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங். சோ அதை ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பிரிண்ட் பண்ணாலும் ஃபங்க்ஷனுக்கு வெளியில பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு ஒரே மாதிரி தான் எனக்கு வந்துட்டு எக்ஸஸ் பண்ணி வேல்யூ எனக்கு ஒரே வேல்யூ தான் எனக்கு வந்து கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம அதே மாதிரி VAR அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துட்டு அந்த வேல்யூவை நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வேற வேல்யூ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கொடுக்கும்போது ஃபங்க்ஷனுக்கு உள்ள நாம இந்த மாதிரி வேற வேல்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா சோ இதுதான் நம்மளுக்கு அக்சஸ் பண்ணிட்டு இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ VARங்கிறத அவுட் சைட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கும் போது வெளியில நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ ஒரே வேரியபிள்ல ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து வரும். சோ இது வந்துட்டு எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில கேசஸ்ல நாம ஒரே வேரியபிள ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் நம்ம வந்து தர மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம வெளியில கொடுத்திருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உள்ள நம்ம கொடுத்திருக்கும் போது என்ன வேல்யூ கொடுத்திருக்கோமோ அந்த வேல்யூவை வச்சுதான் உள்ள இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நடக்கும். ஓகே, இப்போ இந்த கோட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு குளோபல் வேரியபிள் நான் வந்துட்டு முன்னாடியே நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். பட் ஆனா ஃபங்க்ஷனுக்குள்ள நான் அந்த வேரியபிளை வந்துட்டு நான் வந்து மாத்தணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு பாக்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா சோ வெளியில ஒரு வேரியபிள் கொடுத்திருப்போம், உள்ள வந்துட்டு ஒரு வேரியபிள் கொடுத்திருப்போம். சோ உள்ள பிரிண்ட் பண்ணா ஒரு மாதிரி பிரிண்ட் ஆகும், வெளியில பிரிண்ட் பண்ணா ஒரு மாதிரி பிரிண்ட் ஆகும் சொல்றோம். சோ இப்போ எனக்கு வந்துட்டு வெளியில வந்துட்டு ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ இந்த வேரியபிளை நான் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்த முடியுமா, அதாவது குளோபல் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா மாத்த முடியும். சோ அது எப்படி மாத்துறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சோ VAR அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியாச்சு. சோ இப்போ கிரியேட் பண்ணும்போது இதோட ஸ்கோப் வந்துட்டு என்ன ஸ்கோப்ல இருக்கு அப்படின்னா குளோபல்ங்கிற ஸ்கோப்ல இருக்கு. அதாவது ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் அக்சஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியிலயும் அக்சஸ் பண்ணலாம். சோ இதோட கண்டென்ட் நான் இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நான் இதோட கண்டென்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். சோ டிஃபைன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க போகும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போகும். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா குளோபல் VAR அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா குளோபல்ங்கிற ஒரு கீவேர்டை நான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்றேன். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த குளோபல் வேரியபிள் ஒன்னு இருக்கு இல்லையா, சோ அந்த வேரியபிளை எடுக்க சொல்லி நான் வந்து சொல்றேன். சோ குளோபல் VAR அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா VAR is equals to bye bye அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்ப குளோபல் வேரியபிளை இந்த மேனுவல் கிரியேட் பண்ணது இல்லையா, சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹாப்பி லேர்னிங்ங்கிற கண்டென்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல bye bye அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து அந்த VAR பிரிண்ட் பண்ண சொல்லும் போது என்ன பண்ணும் அப்படின்னா மாடிஃபை பண்ண இந்த பை பை இருக்கு இல்லையா, சோ அந்த பை பை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவுட் சைட் கால் ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்து நீங்க அந்த வேரியபிளை நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ஹாப்பி லேர்னிங் வந்து பிரிண்ட் ஆகாது. எதனால அப்படின்னா குளோபல் வேரியபிள்ங்கிறது அந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்குள்ள இதோட வேல்யூவை நீங்க வந்து மாத்திட்டீங்க. ஹாப்பி லேர்னிங்ங்கிற வேல்யூவை எடுத்துட்டு நீங்க வந்து பை பைங்கிற வேல்யூவை நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சோ அதனால இப்ப நீங்க ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்து நீங்க அதை கூப்பிட்டீங்கனாலும் பை பை அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ இதுதான் குளோபல் கீவேர்டுக்கான யூசேஜ். குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணி நாம வெளியில இருக்க குளோபல் வேரியபிளோட கண்டென்ட்டை நம்மளால ஃபங்க்ஷனுக்கு உள்ள மாத்திக்க முடியும். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நான் வந்துட்டு ஒரே வேரியபிள் நேம் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட குளோபல் வேரியபிளோட நேமும் வந்துட்டு வேரியபிள் தான், என்னோட லோக்கல் வேரியபிளோட நேமும் வந்துட்டு வேரியபிள் தான். ஆனா நான் ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு குளோபல் வேரியபிளோட பேர் தனியாவும் லோக்கல் வேரியபிளோட பேர் வந்துட்டு எனக்கு தனியாவும் தான் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். முன்னாடி பார்த்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியெல்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேரியபிள்ங்கிற ஒரு குளோபல் வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதோட இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நான் வந்து கொடுத்தாச்சு.
சோ அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றோம். இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள். சோ இந்த இடத்துல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னா பைத்தான் சீரீஸ் அப்படின்ட்டு நாம வந்து இந்த இடத்துல கண்டென்ட் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அந்த லைன்ஸ் கொடுத்திருக்கோம். அப்புறமேட்டு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். சோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த இடத்துக்கு போகும். இந்த லோக்கல் வேரியபிள் பைத்தான் சீரீஸ்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அசைன் பண்ணிடும். அசைன் பண்ணிட்டு இன்சைட் ஃபங்க்ஷன்ல var பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச மாதிரி லோக்கல் வேரியபிள் இருக்கக்கூடிய பைத்தான் சீரீஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குளோபல் வேரியபிள் இருக்குல்ல இந்த var பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னோம்னா இந்த ஹாப்பி லேர்னிங் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ சும்மாவே நான் VARன்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த திரும்ப இதே VARல என்ன இருக்கோ அதே தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா கொடுக்கும். பட் ஆனா எனக்கு ஹாப்பி லேர்னிங் எனக்கு வந்து வேணும். சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா குளோபல்ல இருக்கக்கூடிய அதாவது குளோபல் வேரியபிள்ல இருக்கக்கூடிய VARல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கிறது என்னோட பைத்தானுக்கு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா குளோபல்ஸ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி சொல்றேன். சோ இந்த இடத்துல குளோபல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓபன் க்ளோஸ் இந்த மெத்தட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா குளோபல் வேரியபிள்ஸையும் போய் அக்சஸ் பண்ணும். சோ அக்சஸ் பண்ணிட்டு எந்த வேரியபிளா இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணுமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நீங்க வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த VARல என்ன கண்டென்ட் இருக்கோ அதாவது ஹாப்பி லேர்னிங் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடும். சோ அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியில நம்ம வந்துட்டு VAR பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொன்னாலே நாம யூஸ்வலாவே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியில இருந்து கூப்பிட்டோம் அப்படின்னா குளோபல தான் நம்மளுக்கு போய் அக்சஸ் பண்ணும். சோ அந்த ஹாப்பி லேர்னிங்க நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குளோபல்ஸ்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி குளோபல் வேரியபிள்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம எடுத்துட்டு வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனோட பேர் வந்துட்டு வேரியபிளோட நேம் வந்துட்டு ஒரே நேமா கூட அது வந்துட்டு இருக்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் குளோபல் வேரியபிளோட நேமும் லோக்கல் வேரியபிளோட நேமும் ஒரே நேமா இருந்தது அப்படின்னாலுமே ஃபங்க்ஷனுக்குள்ள அதை நம்ம குளோபல்ஸ்ங்கிற கீவேர்டை வச்சு நம்மளால வெளியில இருக்கக்கூடிய குளோபல் வேரியபிள நம்மளால இந்த இடத்துல கரெக்டா பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். சோ முன்னாடி நம்ம எப்படி குளோபல் வேரியபிள ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து மாடிஃபை பண்றதுன்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரே வேரியபிள் நேம் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்மளால மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மாடிஃபை பண்ண முடியும். சோ அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சோ இது வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இது வந்துட்டு குளோபல் வேரியபிள் தான். இந்த இடத்துல என்னோட கண்டென்ட் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கிரீட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. சோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போய் பார்க்கும். சோ இந்த இடத்துல வேரியபிள்ங்கிறத நான் இன்னொன்னு கொடுத்திருக்கேன். இப்போ இது வந்துட்டு லோக்கல் வேரியபிள். சோ இந்த இடத்துல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னா பைத்தான் சீரீஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்கேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமா அதை நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இன்சைட் ஃபங்க்ஷன்ல இந்த பைத்தான் சீரீஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு நான் அந்த கண்டென்ட்டை நான் வந்துட்டு மாத்தணும். சோ அதை நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னா அந்த குளோபல்ஸ் கீவேர்ட் வச்சுதான் மாத்துறேன். சோ அதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா குளோபல்ஸ் அதாவது குளோபல்ல இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல நீ வந்துட்டு கண்டென்ட் வந்து மாத்து. சோ என்னன்னு மாத்து அப்படின்னா சேஞ்சுன்னு மாத்து அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இந்த சேஞ்சு எடுத்துட்டு போய் நம்மளுக்கு இந்த வேரியபிள மாத்திரும். அப்போ இந்த ஹாப்பி லேர்னிங் போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிடும். சோ இப்போ குளோபல்ஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த ஹாப்பி லேர்னிங்க நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணாம மாத்திர இந்த சேஞ்சுல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஃபங்க்ஷனை வெளியில இருந்து கால் பண்ணும் போதும் வேல்யூ வந்து மாத்தியாச்சு. சோ மாத்தியதுனால இது வந்து சேஞ்ச் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ இப்படிதான் வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள அதாவது சேம் வேரியபிள் நேம் இருக்கக்கூடிய ரெண்டு வேரியபிள்ஸ் ஒன்னு வந்து குளோபல் வேரியபிள் இன்னொன்னு வந்து லோக்கல் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்திரம் அப்படின்னா இந்த மாதிரி குளோபல்ஸ்ங்கிற கீவேர்ட் கொடுத்து அதுக்கு பக்கத்துல அந்த வேரியபிளோட நேம் கொடுத்து நம்மளால ஈஸியா மாடிஃபை பண்ணிக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் வச்சுட்டு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எப்படியெல்லாம் நம்மளால மேனிபுலேஷன்ஸ் பண்ணி கோட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது ரொம்பவே டீடைல்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.